ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பு சிறுகண்ணோ பானை போன்ற பெருவயரும் பாங்கான பூனுலகும் தானே எனது உள்ளத்தில் தோன்றி தயவாயிருக்கும் விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவினில் வந்துதைப்பாய் கணபதியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி போன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பவள் வெள்ளை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவள் இந்த வைகுண்ட சுவாமி அருளாலே இந்த அரசரோடு மத்தியில் எங்களை சரியாசனத்தில் அமர வைத்தேன் தாயே உலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி உன் நாராயணர் பாதம் தினம் நாவினில் போற்றுவோமே புசனட்சி மகமாவி தேவி அகில உலகமெல்லாம் ஒரு செப்புக்குள் வைத்திரு உலகாழ்வீர் செல்வி முத்தே கற்பித்து என்பர்கள் இடுக்கண்டிருக்கும் நாராயணியே முப்புறத்தை ஆண்ட என் தாயை காளியம்மன் வருவாளே கணபதியே என் கோரவே கணபதியே என் கோர கணபதியில முனை மாற குணபதியே அரோ முகன் கொஞ்ச ராணி உமைதோலே பாடுவேனே ராமாவன் பாடுவேனே ராமாவன் பலகாலோ உமைதோடு ஓட் 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 தேடுவேனே ராமாவன் நாடுக சொயெல்லாம் ஒருவேனே ராமாவன் கூரை வந்திடாமல் திருச்செந்தூர் வேல் முருகா சிறப்புடனே வரவேண்டு அம்பிகாய காளியம்மா கதைக்கு வந்து அருள் புரிவாய் அஞ்சனைய பெற்ற பால அஞ்சனைய பெற்ற பால அனுமதனே முன் வருவான் அஞ்சனைய பெற்ற பால
சூரனை முன்வருவாய் ராம சிவராம மங்களம வரவேண்டு சித்திர புத்திர ஐயனாரோ சிறப்புடனே வரவேண்டு வைகின்ற சுவாமியும் கொண்டருள வேணும் ஐயா மூன்று மோகம் கொண்டவே மூன்று மோகம் கொண்டவே முப்பிடாதே முன் வருவான் மோகம் கொண்டவே ஒப்பிடாதி முன்வருவாயிடத்தீழ பிறந்தவே அம்மா முன்வருவாயில் பிறந்த சுடர் ஒளியில் பிறந்த மாயாண்டே முன்வருவாய் போடு போடு யாரு யாரு ஐயா கொடத்து மைக்கு ஹலோ 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 ஐயா சுடர் ஒளியில் பிறந்த ஆண்டி முன்வருவாயிரத்தோரு தெய்வங்கள் முன்னே வரவே நெஞ்சொணர்ந்து நான் மாறு வேலையில நாவதிலோ நிஜதிலோ நாவதிலோ விளையாடு கருவாகி உருத்தளித்தேரில் வைத்த பிண்டோக்கி உலகம் தண்ணில ஒரு மாதாபிதா உன்னை மறந்திட்டாலோ உன்னை மறந்திட்டாலோ நவியை மறப்பதில்லை யாரு கால்வீத்தை கச்சவர்க்கு விதை படித்தவர்க்கு பங்கட்டி சுமந்திடுவேன் முக்கால் வித்தை படித்தவர்க்கு நாளைக்கு முழு வித்தை படித்தவர்க்கு முத்த பிள்ளை தலைமகனோ ஒருவை வணங்கும் சீடரெல்லாம் ஒன்றை வைத்த விழா
விளங்கோழி குருவை வணங்கா சீடர் குருவை வணங்கா சீடர் குடத்தில் வைத்த விளங்கோழி எல்லாம் வேர்வடைத்த பூர நகரில் வாழுவார் ஐயாவை வணங்கி வருவார் வணையடி அன்பு பதிகுண்டர் அருளாலேசனையுடன் கதைகள் பாடுவார் ராமசாமி புலவர் பாதுவார் வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றி குமார் புலவர் யாரு யாரு வாங்க உட்காருங்க இடருக்கு உட்காருங்க வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற குமார் புலவர் பாதுகாத்துடன் கதைகள் பாடுவார் சாமி புலவர் பாதுகார் எல்லாம் வேர்வடைத்த நாடர் புலவர் பாதுகாருடைய தம்பி தானேயா பாரதத்தில் வேர்வடைத்த படாலிங்க புலவர் பாதுகார் முத்து முத்தாய் கதைகள் பாடும் முத்து முத்தாய் கதைகள் பாடும் முத்து நாடார் புலவர் பாடும் முத்தாய் கதைகள் பாடுவார் புலவர் பாதுகார் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற வெற்றி குமார் புலவர் பாதுகார் எல்லாம் வேர்வடைத்த தூரை புலவர் பாதுகார் பாட்டு சொல்லி தந்த மலர் கமலிகின்ற பூரன் நகரில் வாழுவார் சொல்லை தவற மாட்டார் பிறப்பு பேச மாட்டார் வாழ்பவர் புகழ் யாவும் கீர்த்தி புகழ் யாவும் கிருஷ்ணா நவி புலவர் புகழ் யாவும் பெற்ற நவி புலவர் பாதுகார் இடம் புகழ்வடைத்த செந்தில் குமார் புலவர் பாதுகார் சிறப்புடனே வெல்லுவாடு சிறப்புடனே வெல்லுவாடு சீதாராமன் புலவர் பாடு வந்த சபையோர்க்கெல்லாம் செய்தோம் அம்மா மந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் பேரும் சரணம் செய்தோம் வணக்கம் பாடுகின்ற பாடலிலே பாடல் குற்றம் இருந்திட்டாலும் கூறுகின்ற வசனத்திலே கூற இருந்திட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தை தன்னை நாங்கள் சொல்லிட்டாலும் உன்னை சொல்லும் வார்த்தை தன்னை உன்னை நாங்கள் சொல்லிட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை போலே நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை போலே மக்களை பொறுக்க வேணும் ஐயோ
அப்படி கலியுகமெல்லாம் வேர் படைத்த பேர் படைத்த சுப்பிரமணியபுரம் என்னும் மாநகரத்திலே சுப்பிரமணியபுரம் என்ற மாநகரில ஐயா தர்ம வைகுண்ட சாஸ்தா திருக்கோயிலிலே தர்மபதி வைகுண்ட சுவாமியுடைய வாசலில் தர்மபதி வைகுண்டர் சுவாமி திருத்தாங்கலிலே திருத்தாங்கலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் அதாவது என்னதான் ஊர்ல பெரியவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு இருந்துட்டாலும் சித்தி பெரியம்மா மாமா மச்சான் இருந்தாலும் ஊருக்குன்னு சொன்னா முக்கியமான ஆள் யாரு தெரியுமா? இதுதான் எங்க மாமா நான் உட்காந்துருக்காருல. யாரு இவரு? எங்க மாமா. அப்படியா? சின்ன மாமா. சின்ன மாமா சரிதானே? சரி. மாமா அப்பலே இருந்து உங்களுக்கு தான் லுக் கொடுதாங்க. என்னமோ என்னையே பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன தர போறாரோ அடுத்த பொண்ணு உங்க தலையில கட்டி வைக்க கட்டியாவார் நினைக்கேன். அப்படியா? வேண்டாம் ஐயா. கூட்டிட்டு போறீங்களா? ஹலோ, இந்த மைக் கொஞ்சம் கூட்டிங்கண்ணே. இந்த குடத்து மைக்கு கொஞ்சம் கூட்டி வைங்க தம்பி. சரி. அப்படி சுப்பிரமணியபுரம் என்னும் மாநகரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது ஊர்ல என்னதான் பெரியவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தின்னு இருந்துட்டாலும் எல்லாரும் இருந்தாலும் ஊருன்னு சொன்னா முக்கியமான ஆள் யாரு தெரியுமா? யாரு? அதுதான் சிங்கம் போல் இருக்கும் இளைஞர்கள். ஓ, இளைஞர்கள். ஆமா, இது வருங்கால இளைஞர்கள். சரி. 4 வருஷம் கழிச்சு பார்த்தா ஆமா தம்பி இந்த சேர்ல இருக்க மாட்டாப்ல. என் சேர்ல இருக்காம எங்க போயிருவாரு? தம்பியோட இடம் எங்க தெரியுமா? எங்க இருப்பாரு? அந்த ஓரத்துல ஸ்பீக்கர் பக்கத்துல போய் நிப்பாரு. ஓ, ஸ்டாண்டிங்ல நிப்பாரு. இளைஞர்னாலே ஸ்டாண்டிங்ல நிப்பாரு. இளைஞர்கள்னாலே ஸ்டாண்டிங்ல தான் நிப்பாங்க. அப்ப அண்ணனுக்கு எங்க அவங்களும் இளைஞர்கள் தானா? அம்மா ஏன் நட்டமே இருக்காங்க தெரியுமாம்மா? எதுக்கு மாமா? எல்லாருக்கும் பாதுகாப்பு. அப்பதான் அவங்க நட்டம் பண்றத நம்ம உட்கார முடியும், நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஆமா, பாதுகாப்பு படைகள் தான் எப்பவுமே ஓரமா நிக்கும். சிங்கங்கள் என்னைக்குமே உட்காரவும் கூடாது, உறங்கையும் கூடாது, எப்பவும் பாதுகாப்பிலே இருக்கும். ஆமா, அதனால அவங்களுக்கு சேரும் தேவையில்ல. சாயுதத்துக்கு எதுவுமே தட மாட்டாங்க. தேவையில்லைங்க. ஏன்னா சிங்கம்ல. அப்படி சரி. சுப்பிரமணியபுரம் என்னும் மாநகர பட்டணத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்தபடியாக யாரு? நம்ம வெள்ளிசையை உலகமெங்கும் பரப்பக்கூடிய யாழி யூடியூப் சேனல் அவர்களுக்கும். ஓ, யாழி. இப்ப நம்ம திருவிழாவை நீங்க அடுத்த வருஷம் தானே பார்க்க முடியும்னு மட்டும் நினைக்காதங்க. நினைக்கவே வேண்டாம். டக்குன்னு யாழி டிவியை போய் தொடுங்க. யூடியூப்ல எடுங்க. ஆமா, யூடியூப்ல போய் யாழி யூடியூப் சேனல் மட்டும் அடிச்சாலே போதும். அடிச்சுட்டு அந்தால விட்டுறாதங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, ஃபாலோ பண்ணணும்ல. அப்பதான் அவர் போடுற வீடியோ அப்புறம் உங்களுக்கு வரும். எல்லா வீடியோ டக்குன்னு வரும். ஏன்னா முதல்ல நம்ம கோயில்ல நமக்கு அரங்கேற்றத்துக்கு எடுத்தவரே அவர்தான். கண்டிப்பா அவரை மறக்க கூடாது நம்ம. ஆமா, சரி. அப்படி அவர்களுக்கும் அன்னார் அவர்களுக்கும் அடுத்தபடியாக சரி. அதாவது மைக் செட்டை பார்த்து சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. சீரியல் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. சரி. அதாவது ஒரு திருவிழா கொடுக்கணும்னு சொன்னா மைக் செட்டு நல்லா வைக்கணுமாமா. ஆமா, ஒரு கொடையை வந்து சின்ன கொடையாக்குவதும் பெரிய கொடையாக்குவதும் மைக் செட்டுக்காரர் கையில தான் இருக்கு. அவர் கையில தான் இருக்கு. ஊர் முழுக்க சீரியல் லைட்டும் பல்புகளை போட்டு 2-3 கோபுரத்தையும் போட்டு இப்படி கலர் கலரா கட்டி விட்டுட்டாருன்னு வைங்க. சரி. கொடை பெரிய கொடையில ஒரு 10 டியூப் லைட், ஒரு 10 செட் சீரியல், சரி, 4 பாக்ஸ். ஆமா, பெரிய கொடையில அத வச்சாருன்னு வைங்க. பெரிய கொடையும் சின்ன கொடையாயிரும்ல. எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. பெரிய கொடையாக்குறது சின்ன கொடையாக்குறது அவர் கையில தான் இருக்கு. ஆமா. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அரியப்புறத்தை சார்ந்த அதாவது எல்லாரையும் சொல்லியாச்சு. நாங்களும் எங்களையும் சொல்லணும்ல. நம்ம யாரும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு புள்ள வந்து பாடிக்கிட்டு இருக்குன்னு அவங்க நினைக்க கூடாதுல்ல. அப்புறமா எந்த நாட்டுல இருக்குங்க? எந்த நாடா? இந்த நாடு தான் நாங்களும். அப்படியா? ஆமா. திருநெல்வேலி மாவட்டமா தென்காசி மாவட்டம். அப்படியா? தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். சரி. அரியப்புறம் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு? அதான் தெரியலம்மா எனக்கு. ஆவடையூர் பக்கத்துல அரியப்புறம் இருக்கு. ஓ, ஆவடையூர் பக்கத்துல அரியப்புறம் இருக்கு. சரி. அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். அதாவது கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியுமா பாட்டி? எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாரும் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க. எல்லாம் தெரிந்தவர்களும் யாரும் இல்லை, ஒன்றுமே தெரியாதவர்களும் யாருமே இல்லை. யாரையுமே நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஆளை பார்த்து என்னைக்கும் நம்ம எடை போடக்கூடாது. ஆமா, ஆளு கட்டையாத்தான் இருப்பாரு, ஆனா அவர்கிட்ட தான் இருக்கும் சங்கதி பூரா. ஆமா, ஆளு வளர்த்தியா இருப்பாரு, ஒரு உப்புக்கு உதவ மாட்டாரு. சில நேரம்
அப்படி இருப்பாங்க. எல்லாரும் எல்லா வளத்தையும் ஒண்ணா சொல்ல முடியாதுல்ல. சொல்ல வளர்த்தி. அதனால என்னைக்குமே நம்ம ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. ஆளை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. ஆமா. அப்படி கற்றது கையளவு என்பார்கள், கல்லாதது உலகளவு என்பார்கள். உலகளவு என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை. பச்சை குழந்தைய பால் குடியன்னு நாங்க ஒருத்தர் மறக்கல. குடி மறக்காத குழந்தைங்க. மாமாலாம் எப்பவுமே வெள்ளுக்கு வரையில பேக்ல 2 பால் டப்பா வச்சிருப்பாரு. ஒண்ணு போதுமா? ஒண்ணு இருக்கு. ஒண்ணு போதுமா மாமா? ஒரு பாட்டில் டப்பா இருக்கு. அப்படியா? ஆமா. ஒண்ணு படிச்சு குடிச்ச சாம பூசைக்கு மாமா வச்சிருக்காரு. படிப்பிச்சு முடிச்சிட்டு குடிச்சாதாமா வரக்க வரும். பால் டப்பா. சரிதாடா. அப்படி என்ன நானும் ஒரு சிறு குழந்தை. ஆமா. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னே பாடப் போகிறோம். பாடுகின்ற பாடலிலே கதைகளிலே பாடல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம் ஆகையின சரி குற்றங்கள் இருந்திட்டாலும் சரீரத்திலே ஒரு குற்றங்கள், எங்க சரீரத்திலே ஒரு குற்றங்கள், சரி ஆட்களிலே ஒரு குற்றங்கள், அடிதாளத்திலே ஒரு குற்றங்கள், ஆமா எவ்வித குற்றங்குறைகள் இருந்திட்ட போதிலும் சரி நாங்களும் உங்கள் வீட்டு பிள்ளை தானே, உங்களை தேடி உங்க அரும்பு உங்க வாசலுக்கு வந்திருக்கோம். வைகுண்ட சாமி முன்னாலே எல்லாமே அவர் பிள்ளைதான். உலகத்துக்கே ஒரே கடவுள் ஐயா உண்டு. ஐயா ஒளிக்குள்ள வந்தாச்சுன்னு வைங்க, ஐயா பிள்ளைகள் தானே நம்ம. வைகுண்ட சாமியை கும்பிட்டாச்சுன்னு வைங்க, சுடலையும் அதுக்குள்ளதான் இருக்காரு, அம்மனும் அதுக்குள்ளதான் இருக்கு, கருப்பனும் அதுக்குள்ளதான் இருக்காரு. வைகுண்ட சாமியை கும்பிட்டாச்சுன்னா எல்லா சாமியும் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்படி அதாவது இன்னைக்கு என்ன கதையை பாட போறோம்னு சொன்னா, இன்னைக்கு என்ன கதைமா? ஐயா வைகுண்டர் சாமி வரலாறு தான். நானும் அரியபுரத்துல இருந்து இங்க வரைக்கும் யோசிச்சிருக்கதான் செய்து, என்னன்னே தெரியல, என்ன படிக்க போறீங்களோன்னு தெரியல. அப்படியா? ஆமா. ஐயா கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் என்ன படிப்பாங்க? ஐயா கோயிலே நிறைய பேர் ஒரு விதமா பாடி இருக்காங்க. சரி மாமா, நம்ம எப்படி பாட போறோம்னு எனக்கு அதான் கேட்க. நம்ம எப்படி பாட போறோம்? நம்ம ஐயா வைகுண்டர் அருளால தான் பாட போறோம். ஏமா சில பேர் ஐயா கோயில வந்து ராமாயணம் பாடிட்டு போயிருப்பாங்க. சரி, அதத்தான் கேட்க. நம்ம ஐயா வரலாறு வைகுண்டர் வரலாறு தான் பாட போறோம். அதுதான் உண்மையான வரலாறு. நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாமே வைகுண்டம் தந்தது. ஆமா. எங்கேயே இருந்த என்ன ஐயா போட்ட பிச்சை, அதாவது பூலாங்குளத்துக்கு கீழ் பக்கத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு, பனையடி அன்பு பதினிட்டு. ஆமா. நினைச்சே பார்த்திருப்பேன் நானா? இல்லலா. எப்படி எங்க வந்தேன், எப்படி நடக்குன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் அவர் அருளை. அப்ப அந்த வைகுண்ட சாமி தான் எல்லாத்தையும் நடத்தாரு. ஆமா. அப்புறம் அவர் கதையே பாடாம வேற என்ன கதையை பாட முடியும்? அவர் புகழ பாடுறதுக்கு தானே நம்மள உண்டு பண்ணி இருக்காரு. ஆமா. வரவே அப்படி ஐயாவுடைய திருக்கதையை தான் பாட இருக்கிறோம். அப்படி இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் குழுவிருக்கிறார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவண்ட சிவபெருமா அம்பிகையா பார்வதியா மூத்த பிள்ளை விநாயகனுவா பக்கம் குழுவிருந்த மகே வியால்முரு மகே வியால்முரு இடது பக்கம் கொழுவிருந்த இளையமாக வியால்முரு பக்கம் கொழுவிருந்தா வள்ளியோடு வரிசையுடன் கொழுவிருந்தா நாரதரும் நந்தியுடனே கொழுவிருந்தா அட்டமுனி சட்டமோனி அட்டமுனி சட்டமோனி அழகு கும்பே மாமுனியோ சட்டமோனி சட்டமோனி கூடனே கொழுவிருந்தா பார்கடல் தண்டதில
பச்சமாலோ லட்சுமியோ பௌசுடனே கொழுவிருந்தா பிரம்மலோக பட்டணத்தில் சதுர்முகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் குழுவிருந்தா அமரலோக பட்டணத்தில் அமரலோக பட்டணத்தில் இந்திரனோ இந்திராணியோ கர்படி காப்பி உப்மா உண்டு. அப்படி ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வத்திலே சரி ஆண்டவன் சோபிரம்மான் ஆமா அம்மை பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியோடு மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் சரி இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் முருகன் அதாவது என்ன வடிவேல் முருகனுக்கு எத்தனை மனைவி? வடிவேலுக்கு எத்தனை மனைவின்னு எனக்கு தெரியாமையா இருக்கு. எத்தனை? வடிவேலுக்கு 3 மனைவி. அப்ப முருகனுக்கு 2 மனைவி. அதான் கேட்டேன். வடிவேல் எப்பவுமே ஒன்னு லீடிங்ல தான் இருப்பாரு. வடிவேல் முருகனுக்கோ 2 மனைவிகள். சரி 2 மனைவி யாரெல்லாம்? வள்ளி 1 தேவயானை 2. அப்படி வள்ளி தேவயானையோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்திதேவன் நலமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அட்டமுனி சட்டமுனி அழகும்பம் மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். பார்க்கடல் நன்னதியில பச்சம்மாளும் லட்சுமியும் பௌசுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். பிரம்மலோக வட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக வட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு நல்ல நாடு நாட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழ நாடு கோடமலை புலிய நாடு குளிர்ந்தென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் விளையு நாடு திருவாச்சி வளர நாடு மணிரண்டு விளையாடும் விளையாடும் சுவாமி விளையாடும் விளையாடும் சுவாமி விளையாடும் மானிருந்து விளையாடு விரித்தாடு விழா மரம் போல தோங்கி அகிலம் எல்லாம் பெயர் படைத்த அகிலம் எல்லாம் பெயர் படைத்த கண்ணியா குமரி நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு. சரி ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டுடுவோமே. என்ன? நம்ம ஐயா வைகுண்ட சாமியை வணங்குதோம். சரி வணங்குதோம் இல்ல? ஆமா வணங்குதோம் இல்ல ஐயா? வணங்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல அவர் பிறந்த ஊர் முதல்ல என்ன ஊரு? அவர் பிறந்த ஊரா? அப்ப பூவண்டர் தோப்பு அவர் தானே இடம் கொடுத்தாரு. பூண்ட கொண்டாரு தானே அவங்களுக்கு இடம் கொடுத்தாரு. சரி பூண்டர் தோப்பில் தானே முதல்ல பிறந்தாரு. ஐயா பிறந்தது வெயிலம்மாள் எங்க இருந்தாங்க?
ஐயாவுக்கு அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் பிறந்தது. சரி. நாட்டிலையும் வெள்ள நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழ நாடு, கோடமழை பொழியும் நாடு, உளுந்த தென்றல் காட்சி வீசும் நாடு, வீசு நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, இருவாச்சி மலர் நாடு. அப்பேற்பட்ட நாடென்று பார்த்தால் சரி, அதுதான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலே சரி, பூவண்டம் தோப்பு. ஓ, பூவண்டர் தோப்பு. அப்படி இந்த பூவண்ட தோப்பிலே சரி, பொன்னையா நாடரும் சரி, வெயிலம்மாளும் ஆண்டு வருகிறார்கள். ஓ சரி, பொன்னப்ப நாடாரும் வெயிலம்மாளும். அப்படி பொன்னப்ப நாடரும் சரி, வேலம்மாளும் எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? சரி, அப்படி பொன்னையா நாடரும் சரி, பொண்ணு மாடன் மாடன் நாடரும் மாடனை கட் பண்ணிட்டோம். பொண்ணு மாடன் நாடரும் சரி, வேலம்மாளும் வெயிலம்மாளும் எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? மன்னவேரோ மனைவி மனைவியோமா, ஏ மனைவி மனைவியோமா, அங்கே மகிழ்வுடனே ஆண்டு வாராய மன்னவரும் மனைவியோமா. மன்னவரோ மனைவியோமா மகிழ்வுடனே ஆண்டுவாரா கொண்டவனோ தேவியோமா குணமுடனே ஆண்டுவாரா ஒருவர் சொல்லை ஒருவர் ஒற்றுமையா ஆண்டுவாரா முன்னல்ல சதையும் போல உடனே ஆண்டு வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு சுவாமி ஒருவர் கேட்டு ஒற்றுமையா ஆண்டு வாரா ஆண்டு வராரையா ஆண்டு வாரா. ஆமா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா ஆண்டு வாரா பூ நல்ல நாரும் போலே போலுடனே ஆடுவாரா நகமும் நல்ல சதையும் போலே நலமுடனே ஆண்டுவாரா ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் நாளையில என்ன என்ன நடக்குதா? அப்படி பூவண்டம் தோப்பதியிலே சரி, பொன்னைய நாடாரும் வேலம்மாள் வெண்குடியானவளும் வெயிலாள் பெண்கொடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். குணமுடனே ஆண்டு வருகின்றார்கள். அதாவது என்ன ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்ன என்ன இந்த கணவன் சொல்லக்கூடிய வார்த்தையே இந்த மனைவி 2 வார்த்தை கேட்கணும். அதான் ஐயா சொன்னாரு. மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைய சரி, கணவன் 2 வார்த்தை கேட்கணும். ஒன்னு சொன்னதே ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதே ஒன்னு கேட்டுன்னு ஐயா சொன்னார்ல. ஆமா, அதுக்கு அர்த்தம் அதான். மனைவி சொல்லுவத மனவாளம் கேட்கணும். மனைவி சொல்லு மந்திரம், மிச்சதெல்லாம் தந்திரம். சரி, அதனால மனைவி சொன்ன கேட்கணும். கேட்டா தான் வண்டி ஓடும், இல்ல ஓடாது. நீங்க கேப்பீங்களா? கல்யாணம் ஆகலையோ? சீக்கிரம் ஆயிரும். அதுக்குதான் அண்ணன் தனியா வந்து ஷேர் போட்டு இருக்காரு. அவனா கேப்பீங்களா? பாருங்க, எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்க. ஓஹோ, அண்ணன் எப்படி முதல்ல ஷேர் போட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு. நீங்க எப்ப ஜோடியா இருக்க போறேன்னு கேட்கவாரியா? அப்படியா? அடுத்த திருவிழாவுக்கு ஜோடி ஆயிர வேண்டியதான். கல்யாண சாப்பாடு எப்போ போடுவேன்னு கேட்கும். சாப்பாடு வேணா போட்டுருவோம், கல்யாண சாப்பாடு கேட்காதீங்க. அதானே வேணும். இன்னொரு 5-6 வருஷத்துக்கு நிம்மதியா இருக்கட்டுமே. நிம்மதியா இருக்கட்டுமா? வரவே அதான் உண்மை. கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்க போறோம். 3 முடிச்ச போட்டுட்டு நாங்க படுத பாட பாத்தியேன்னா அப்படியா? அதே கேட்க பரவே நான் இதை ரெக்கார்ட் பண்ணி அத்தையிட கொண்டு காமிக்க. உடனே ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், இதை அனுப்பி விட்டா போதும். ஆமாண்ணே, அத்தையிட சொல்லணும். எத்த என்ன போன் எடுத்து யாழி யூடியூப் சேனல்ல அடிங்க, சரி மாமா பேசுனது அத்தனை வரும்னு சொல்லணும். இப்ப லைவா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க அடிச்சு பாருங்க, லைவ் வருது. வேற உண்மையை தரமா சொல்லுதோம், அப்படியா? தப்பாவா சொல்லுதோம். சரிதானே? அந்த புடுங்கலை பார்த்தானா உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இன்னும் கொஞ்சம்
கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பாட்ட காலுமா தெரியும். அப்படியா? பரவி அவர் சொன்னாருன்னா இப்ப என் காது கிழிஞ்சு போகும். அப்படியா? ஆமா. அவ்வளவு கதை இருக்கு இங்க கதை. அவ்வளவு கதை இருக்கலாம். பரவி அதாவது மாமா, ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்ன கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையே மனைவி 2 வார்த்தை கேட்கணும். கேட்கணுமா? கேட்கணும். மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையே ஆமா கணவர் 2 வார்த்தை கேட்கணும். சரி. இவா என்ன சொல்லி நம்ம கேட்கவா ஆமா அப்படின்னு நினைக்கப்படாது. ஏமா உண்மைதாம்மா. கணவன் சொன்னா மனைவி கேட்கணும், மனைவி சொன்னா கணவன் கேட்கணும். கேட்கணும்ல. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டா தான் வண்டி ஒற்றுமையா ஓடும். வண்டி ஒற்றுமையா ஓடும். ஆமா. இல்லன்னா சடர் பிரேக் போட்டு நின்றும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். இப்ப கலியுகத்துல அப்படியே நடக்கு. விட்டு கொடுத்து வாழ்ந்தா தான் வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டாங்க. சரி. விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கெட்ட சரித்திரமே கிடையாது. ஆனா இப்ப கலியுகத்துல அப்படியே விட்டு கொடுத்து வாழுதாங்க. வைகுண்ட சாமி சொன்ன மாதிரி ஐயா பெட்டை கோழி அப்பா சிறகு தட்டி பூவை கண்டே சிவனே ஐயா கண்ணு மக்கா பெட்டை கோழி சிறகு தட்டி கூவ கண்டேன் சிவனே ஐயா. ஏன் சொன்னாரு? பெட்டை கோழியும் எடுத்துக்கலாம், பெண்களையும் எடுத்துக்கலாம். பெண்களை தான் கோழியை சாடுகவே சொன்னாரு. பெண்கள் ராஜ்யமாயி போச்சு. ஆமா. சாதாரண ஒரு லோன் கூட ஆம்பளை நம்பி கொடுக்க மாட்டேங்க. எந்த இடத்துல போய் சொன்னாலும் பெண்கள் சொல்லதானே கேட்காங்க. அதானே. ஒரு வீட்டுல கணவன் மனைவியும் சண்டை போட்டு காவல்துறையிட்ட போறாங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க பெண்கள் அழுதுகிட்டு சொன்னா அதை தான் கேட்காங்க காவல்துறை. ஆமா. பெண்கள் கண்ணீர் வந்துடுதுன்னு வைங்க, காவல்துறை இருக்காருல என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, உடனே அடிதான். அடிதானே விழுது. ஆமா. வீட்டுல ஒரு ரசம் வச்சா ஐயா ஒரு நாள். சரி. என் வீட்டுக்காரி அந்த ரசம் நல்லா இல்லன்னு ரேச ஒரு தட்டு தட்டுனேன். சரி. விருட்டுட்டு போய் பானை எடுத்தா. சரி. பானை எடுத்து என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சரி. ஏன் பானை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல போலீஸ் வந்துடுது. ஐயா நான் சாப்பிட்டு முடிவு பண்ண போலீஸ் வந்தாச்சு. ரசம் சரியில்லைன்னு சொன்னதுக்கு, ரசம் வச்சது சரியில்லைன்னு சொன்னதுக்கு சரி போலீஸ் வந்துடுது. வந்துட்டா அதுல இனி சாப்பிடலையோ எந்தி அப்படினாங்க. சாப்பிட விடல. ஆமா. சரி. எந்தினாங்க. சார் சாப்பிட்டுக்கிட்டு தானே என்ன விவரம் அப்படின்னு கேட்டேன். சரி. இன்னும் ரசம் வைக்க ரசம் சரியில்லைன்னு உன் வீட்டுக்காரி அடிச்சாமலா? அதானே. ஆமா. இது குடும்ப பிரச்சனை இல்ல. குடும்பம் எப்படி எங்க கிட்ட வருது? உங்க குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். எங்க கிட்ட வந்தா சரி அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம். கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓஹோ. 2 நாள் உள்ள. அதுக்கப்புறம் ரசம் வச்சாலும் சரி விஷம் வச்சாலும் சரி மூச்சு விட முடியாது. ரசத்தை வச்சே பேசுதே. சரி. அதெல்லாம் உங்க காலத்துல. இந்த காலத்துல எப்படி தெரியுமா? பெண்களின் மேல ஒரு சுண்டு விரல கூட பட முடியாது. சுண்டு விரலா? காத்து பட முடியல. காத்து பட முடியாது. தூக்கி ஒரு மொழி முழிப்பா. பரவி. அவ்வளவுதான் முடிஞ்சது சுவாலி. அவ்வளவுதான். சத்தக்கடாம இருந்துக்கிடாங்க. அந்த காலத்துல கணவன் முழிச்சாருன்னா மனைவி 5 போய் இருக்கா. அடிக்க மாட்டாரு, ஒண்ணு செய்ய மாட்டாரு. ஆமா. உருட்டி ஒரு முழி முழிச்சா போதும். அப்படியே அண்டி போய் ஒளிஞ்சு நின்றுக்கா. அப்படியே பயந்துகிட்டு. இப்ப அப்படி கிடையாதுமா. இப்ப எத்தனை வாட்டி உருட்டினாலும் பாச்சா பலிக்காது. இப்ப அவ முழிப்பா. என்ன ரோட்ல அவர் நின்னாருனா என்ன என்ன நான் போறமா வீட்டுக்கு என்ன போயிருதேம்மா போயிர வேண்டியதான். போயிரணும். சேலையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே போயிடணும். முன்னாடி போயிரணுமோ சொல்லிட்டு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடணும். ஏன்னு சொன்னா இந்த காலத்துல அப்படி இருக்கலாமா அம்மா? இருக்கலாமா? உண்மைதாம்மா. அப்போ சரி இந்த பொன்னைய நாளரும் சரி வேலம்மாள் வெண்கொடியானவளும் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். அதாவது மாமா என்னம்மா இந்த பூவும் நாரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஏம்மா அந்த பூவோட நாரு சேர்ந்தா தான் மணக்கும். ஆனா பூ மட்டும் தான் மணக்கும். அந்த நாரும் சேர்ந்ததுன்னா அதுவும் சேர்ந்து மணக்கும் இல்ல? சேர்ந்து இருந்தா தான் மணக்கும். அதனால கனவு மனைவி ஒண்ணா இருந்தா தான் மதிப்பு. அதே போலவே ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். சரி. அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்குது தெரியுமா? என்ன இருக்கு? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஆடு இருக்கு, ஆடுக்கு மெத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகமே இருக்கு, சொந்த பந்த அதிகம் உண்டு, வாழாலே தாழ்வும் இல்லை, வாக்கியத்தால் உறைவும் இல்லை, நஞ்சையோடு புஞ்சையோடு நஞ்சையோடு புஞ்சையோடு நலமுடனே ஆண்டு
புஞ்சையோடு புஞ்சையோடு உடனே ஆண்டுவாரா சொத்திருக்கு சுகம் இருக்கு சொந்த வந்த அதிகம் உண்டு வாழாலே தாழ்வும் பாக்கியதல் குறைவும் ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் நாளையில மனவர் தோதுவானுடையோ ஆண்டு வரக்கூடிய பொன்னப்பன் நாடாரும் வேலம்மாள் வெண்குடியானவளும் ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமெத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் ஏகப்பட்ட சொந்த பந்தம் சொத்து இருந்துட்டாலே சொந்த பந்தத்துக்கு பஞ்சம் இருக்காதுமா ஆமா ஆமா சொத்து இருந்தா மட்டும் போதும் சொந்த பந்தமெல்லாம் எல்லாம் தேடி வருவாங்க ஆமா சும்மா சொத்து இல்லாம ஒண்ணு இல்லாம நம்ம சொந்தமே விட்டுட்டு போயிரு நம்மள எங்க வருவாங்க ஆமா ஒருத்தரும் வரமாட்டாங்க பணம் இருந்தாதான் 4 பேர் நம்மள வந்து எட்டி பார்ப்பாங்க அதானே உண்மைதானே பணம் இல்லைன்னா பெணன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க பணம் இல்லாதவங்க பிணத்துக்கு சமானம் ஆமா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு பெரிய ஆளுக்கு சும்மா சொன்னாங்க சும்மா சொல்லி வச்சிருக்காங்க பணம் இருந்தா தான் 10 ஜனம் பணம் இல்லன்னு வையி ஒருத்தர் இல்ல அப்படி இவர்களுக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமெத்த வீடு இருக்கு வாசல் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் ஏகப்பட்டது அப்படி சொத்து சுகங்கள் அத்தனையும் இருந்துட்டாலும் அவர்களுக்கு மனமுடிந்த நாள் முதலாய் ஒரு மன வருத்தமானது இருக்கிறது அப்படியாம்மா அதாவது மாமா என்ன குறை எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகம் வச்சிருந்தாலும் சரி அந்த சொத்து சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு நமக்கு ஒரு பிள்ளை செல்வமானது வேணும் பிள்ளை செல்வம் அம்மா மனிதராகப்பட்டவர்களுக்கு சரி ஐயா இருக்காருல எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாருல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான குறை இருக்கும் குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாதுல்ல குறை இருந்தா தான் நம்ம கோயிலுக்கு வருவோம் ஆமா குறை இல்லைன்னா கோயிலுக்கு எப்படி வருவோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறை இதே நமக்கு ஒரு குறை இருந்தா ஐயா என்ன ஐயா சிவசிவா நீதான் வந்து பார்க்கணும் என் குறைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா பதிக்கு நம்ம வருவோம் ஆமா இல்லன்னு சொன்னா நம்ம வருவோமா எல்லா குறை ஒரு குறை இல்லன்னா ஏன் வரணும் கோயில் பக்கமே யாரட்டு பார்க்க மாட்டோம் வரமாட்டோமா சாப்பிட்டு வீட்டுல தூங்கத்தான் செய்வோம் அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குறை இருக்கும் அப்போ இவர்களுக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் ஏகப்பட்டது உண்டு அதாவது நம்ம பீரோல் நிமுக்க சேலையை வச்சிருந்தாலும் அந்த சேலையை எடுத்து உடுத்துவதற்கு ஒரு பிள்ளை இருந்தா தானே உடுத்தோம் பீரோல்ல மட்டுமாமா சேலைய வைக்காங்க என்ன மாமா ஃப்ரிட்ஜ்லயும் கொண்டு சேலைய வைக்காங்க நாங்க குளுகுளுன்னு கட்ட வேண்டாமா ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் காய்கறி வைக்கணும் இல்லனா இந்த தோசை மாவை கொண்டு வைக்கல நான் பாத்துர்க்கேன் சரி இப்ப சேலைய கொண்டு 4 சேலைய அடிக்க வச்சிருக்காங்க உள்ள அதான் மாமா ஃப்ரிட்ஜுக்குள்ள எதுக்கு தெரியுமா வைக்காங்க ஏமா வெயில் அடி கொளுத்துது எங்களுக்கு புழுக்கம் தாங்க முடியல சரி கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேலை கட்டிட்டு போறேன்னு சொன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து கட்டினா நல்லா குளுகுளுன்னு இருக்கும்ல சில்லுன்னு இருக்குமா சில்லுன்னு இருக்கும் அப்படியே புழுங்கவே செய்யாது அப்படி சொல்லுமா அதனாலதான் நாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கட்டுதோம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வைக்கிய வேலை பார்த்து வீட்டுக்கு ஓடா தேஞ்சு உழைக்கக்கூடிய ஆம்பளை சாரம் முருங்கை மரத்துல தொங்குது ரெண்டு சாரம் எங்களுக்கு சாரம் 100 ரூபாய்க்கு 2 சாரம் உங்களுக்கு 4 சாரம் தான் இருக்கு சாரம் வேட்டி பவுசரி பேண்ட் அதுவே உங்க அப்பா மாதிரி அதெல்லாம் கிடையாது மிஞ்சி போன ட்ராக் பேண்ட் சரி இந்த 5 தான் இருக்கு ஆனா எங்களுக்கு எத்தனை இருக்கு தெரியுமா ஏமா அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா என்ன எல்லாமே ஜவுளி கடையே உங்களுக்கு தான் சொல்லியாச்சு ஜவுளி கடையே எங்களுக்கு தான் ஜவுளி கடையே உங்க பேர்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க ஆமா அந்த காலத்துல ஊருக்கு ஒரு ஜவுளி கடையை பாத்துர்க்கோம்மா சரி இப்ப தெருவுக்கு ஒரு ஜவுளி கடை இருக்கு தெருவுக்கு ஒண்ணு இருக்கு அவ்வளவு விக்கத்தானே செய்யுது ஆமா எடுத்து நீங்க கட்டத்தானே செய்றீங்க ஆமா என்ன கடை இருந்தாலும் பரவாயில்லை இப்ப ஃபுல்லா ஆன்லைன்ல ஆமா எடுத்தாலே ஆன்லைன்ல சேலை வியாபாரம் தான் அப்பா ஒருத்தர் பாக்கி இல்லாம ஆரம்பிச்சாச்சு அங்க பாக்கும்போது நல்லதா இருக்கும் ஆன்லைன்ல யூடியூப்ல பாக்கும்போது அதே சேலை நம்ம கைக்கு வந்த பிறகு தான் கேவலமா இருக்கும் ஒரு தடவை கட்டும்போது நல்லா தான் இருக்கும் ஒரு தடவை கட்டிட்டு துவைச்சு எடுத்தாச்சுன்னா போதும் சோலை முடிஞ்சதெல்லாம் போச்சே துட்டு போச்சே அப்படி இருவர்களுக்குமே
திருமணம் முடிந்து 12 வருடங்களுமாக பிள்ளை செல்வமானது இல்லை, குழந்தை செல்வமானது இல்லை. ஆமா சரி. அப்படி இருவர்களுக்கும் பிள்ளை செல்வம் இல்லாமல் ஆமோ பொன்னப்ப நாடாரத்திலே வேலம்மாள் வெண்கொடியானவா என்னம்மா பிள்ளை இல்லாத கவலையை எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? மன்னவனே என் கணவா, என் கணவா, மதிப்புடைய சீமானே மன்னவரே என் ஐயா வாங்க. மன்னவனே என் கணவா மதிப்புடைய சீமானே மாடிருந்து என்ன செய்ய, மாடிருந்து என்ன செய்ய, சொத்திருந்து என்ன செய்ய, சொத்திருந்து என்ன செய்ய, நம்ம சுகம் இருந்து என்ன செய்ய. என்ன என்ன பிள்ளை இல்லா கவலையாது கவலை அது அணுதையோ மதுரை இல்லா கவலையாது கவலை அதிகம் உண்டு கொஞ்சம் அதே விளையாட செல்வம் இல்லை ஐயோ மடியில் வைத்து விளையாட, மடியில் வைத்து விளையாட மதுரை செல்வம் இல்லை ஐயோ. மடியில் வைத்து விளையாட செல்வம் இல்லை ஐயா மெல்ல எடுப்பதற்கு மெல்ல இல்லை ஐயோ 12 வருட காலோ 12 வருட காலோ ஒரு பால செல்வம் இல்லை ஐயோ. அப்படி பூன்வண்டன் தோப்பதிலே வாழ்ந்து வரக்கூடிய பொன்னப்ப நாடாரும் வேலம்மாள் வெண்கொடியானவளும் வெயிலாள் பெண்கொடியும், அதாவது 2 பேர்களுமே நாராயண பக்தர். ஓ எம்பெருமாள் நாராயண மூர்த்தனுடைய பக்தை. ஆமா எப்பவும் நாராயணா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. எப்ப பொன்னப்ப நாராயணா அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடியவா இந்த வெயிலாள். ஆமா சரி. அப்படி 2 பேர்களுக்கும் ஆமா பிள்ளை இல்லா கவலையது பெருங்கவலையாக இருக்குதே மன்னா, இருக்குது. மதலை இல்லா கவலையது எனக்கு மன வருத்தம் இருக்குது ஐயா. ஐயா நாராயணா உண்மை வணங்கி கொண்டு இருக்கின்றன, எனக்கு ஒரு பிள்ளை வரத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பெண்கொடியா அழுது புலம்புதா. சரி. அதாவது என்ன பிள்ளை இல்லாத கவலை பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும், ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆமா சரி. அதாவது என்ன பிள்ளைன்னு சொன்னா இந்த பொம்பளையானவா என்ன 4 செவுத்துக்களை இருந்து அழுவா, அழுது புலம்புவா. இதே ஐயாவா இருக்கட்டுமே என்ன 12 மணிக்கு போய் உன்னை போடுவாரு. உன்னை போட்டாருன்னு சொன்னா உலகம் சுத்துதடா இடமிருந்து வலமாக. அதாவது மாமா அதாவது மாமா இந்த ஐயா என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? ஒரு 11:30க்கு சொல்லுவார், ஏடி என்னங்க ஏட்டு என்ன அத்தா கோழி அடிச்சு குழம்பு வச்சு. யாரு கோழிய? பக்கத்துட்டு கோழிய பிடிச்சு வைடு. நம்ம வீட்டுல கோழி இல்லையே, கோழி அடிச்சு குழம்பு வச்சுன்னு ஈஸியா சொல்லிட்டீங்களே. பக்கத்துட்டு கோழிய பிடிச்சு அடிக்க வேண்டியதானே? வீட்டுல கோழி இல்லையே, கோழி யாரு? பக்கத்து வீட்டு கோழியா? பிடிச்சிட வேண்டியதானே? அவன் சாயந்தரம் கரிமணத்தை காட்டு அறுவாளோட வருவாங்க. அது 2வது பாத்துக்கணும், நமக்கு முத வயிறு நிறையணும். மணக்காம வை குழம்பு. சரி. அப்படி கோழி அடிச்சு குழம்பு வச்சிரு. ஆமா. 2 முட்டையை அத்தானுக்கு அவிச்சு வச்சிரு. அப்படியாம்மா? அத்தான் போயிட்டு 12 மணிக்கு நம்ம வருவேன், 12:30க்கு நம்ம இன்றைக்கு வந்து சாப்பிட்டுடலாம். 12:30க்கு நீங்க வந்துருவீங்களா? 12:30க்கு அத்தான் டான் வந்துருமடி. அப்ப 12க்கு ரெடி பண்ணி வச்சிருக்க, போயிட்டு வாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி இந்த ஐயா வெள்ளை வேட்டி தான் வெள்ளை சட்டை தான் உள்ள வச்சிருக்க 500 தாள் பளிச்சு பளிச்சுன்னு மின்னும்.
பவுடர் போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு வருவாங்க பொட்டு செந்தூர பொட்டு வச்சு வருவாரு. அப்படி 12 மணிக்கு போறான்னு வச்சுக்கிடுங்க. இந்த அம்மாவும் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வாசல் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்பா. எப்பந்தான் வருவீங்க உள்ள ஏங்குது வாசல வாசல பாத்துக்கிட்டு இருப்பா. பாத்துக்கிட்டே இருப்பா. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு லைட் ஆம்லெட் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. சரி ரைட். எதையுமே வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஐயா. சரி. அப்படி 2 பேர்களுக்கும் ஒரு பிள்ளை செல்வமானது இல்லை, குழந்தை செல்வமானது இல்லை அப்படி சொல்லியா? ஆமோ. சேலம்மாள் வெண்கொடியானவா எப்படி சொல்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? கத்தரிக்காய் தோட்டத்தில கத்தரிக்காய் தோட்டத்தில பறிக்க பிள்ளை இல்ல, பூஷணிக்க தோட்டத்தில பூப்பறிக்க பிள்ளை இல்ல, முளையில போட்ட சாது கூட ஒண்ணு பிள்ளை இல்ல, இளையதில போட்ட சாது இளையதில போட்ட சாது எடுத்து உன்ன பிள்ளை இல்ல. இளையதில போட்ட சாது எடுத்து ஒண்ணு பிள்ளை இல்ல, மணல் பெய்த முற்றத்தேல மணல் நல்ல பிள்ளை இல்ல, மலடி நல்ல மலடி என்று மனத்தார் எல்லாம் பேசுறாங்க, இடுசி நல்ல மலடி என்று இடுசி நல்ல மலடி என்று இனத்தாரெல்லாம் பேசுறாங்க. அப்படி 2 பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்வமானது இல்லை, குழந்தை செல்வமானது இல்லை. கத்தரிக்காய் தோட்டத்துல கைபறிக்க பிள்ளை இல்லை மண்ணா, ஐயோ. பூசணிக்காய் தோட்டத்துல எனக்கு பூப்பறிக்க பிள்ளை இல்லை மண்ணா, பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையே. அதாவது என்ன? கனியிலே சிறந்த கனி என்ன கனி? கனியிலே சிறந்த கனி என்ன கனி? என்ன கனி? உங்ககிட்ட தான் கேட்க அப்படி என்கிட்ட கேட்காங்க. ஆமா. கனியிலே சிறந்த கனி என்ன கனினா இதய கனி. இதய கனி. ஆமா. என் இதய கனி. இதயம் என்பது அன்பு உள்ளதா இருக்கணும். சரி. பண்பு உள்ளதா இருக்கணும். பாசம் உள்ளவரா இருக்கணும். சரி. ஐயா வைகுண்டம் சொல்லியிருக்காரு. ஆமா. அன்போடு வருகின்ற பேர்களை அரவணைச்சு போகக்கூடியவன் தான் என் பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அப்படித்தானே ஐயா? அப்படி இல்லையோ? அதான் இதய கனி. அன்பாக வருகின்ற மக்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் வைகுண்ட சாமிக்குள்ள பிள்ளை. அதனால அன்பு நிறைந்த இதயம் இருந்தாலே போதும். உண்மைதான். எதுக்கும் ஆசைப்படாம இருந்தாலே எல்லார் மேலேயும் அன்பு இருக்கும். சரி. ஆசைப்படாதான் அன்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா. எதுக்கும் ஆசைப்படாதான் அன்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சரி. அன்பு கூடிக்கிட்டே இருக்கும். உண்மைதான். ஆமா. சரி. கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு சொன்னா என்ன? அதுதான் பிள்ளைக்கனி. பிள்ளைக்கனி பிள்ளைக்கனி. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து தெரியுமா? என்ன சொத்து? அதுவும் பிள்ளை சொத்து தான். அந்த காலத்துல திருமண வீட்டிலே பெரியோர்கள் வாழ்த்துவார்கள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெரியாளு சொல்ல போய் தான். சரி. 16க்கு மேல 17 குழந்தை எல்லாம் பெற்றிருக்காங்க. சில வீட்டுல பிள்ளை மூத்த பையனுக்கு வயசு 28 இருக்கும், கடைக்குட்டி பிள்ளை தொட்டில இடந்து ஆடுவான். கடவுள் தாராருன்னு சொல்லி அப்படி இருக்கலாம். ஆமா. மருமகளும் தொட்டில் ஒரு குழந்தைய பெற்றிருப்பா. சரி. மாமியாலும் ஒரு குழந்தை பெற்றிருப்பா. அது ஒரு காலத்துல நடந்திருக்கு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஆனா 16 பெற்று என்று அதை சொல்லல. 16 வகை செல்வத்தை பெற்று வாழ்க. அது விவரம் தெரியாம தான். விவரம் தெரியாம தான் 16 பிள்ளை நினைச்சு பெற்றிருக்காங்க. 16 பிள்ளை செல்வம்னு நினைச்சுக்கிட்டாங்க. சரி. சரி. அப்படி இருவர்களுக்குமே திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்வமானது இல்லை, குழந்தை செல்வமானது இல்லை. அப்படி வேலம்மாள் வெண்குடியானவள் அழுதும் பொழுது சரி பொன்னப்ப நாடனானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கிற? கவலைப்படாத அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாத அம்மா கவலைப்படாதே, ஓ கணவன் நானும் கூட இருக்கேன் கவலைப்படாதே, ஓ கணவன் நானும் கூட இருக்கேன் கவலைப்படாதே.
தாயே கணவன் நானும் கூட இருக்கேன். அம்மா மனவருந்தாதே அம்மா மனவருந்தாதே மனவருந்தாதே அம்மா மனவருந்தாதே ஓ மன்ன நானும் கூட இருக்கேன் மனவருந்தாதே ஓ மன்ன நானும் கூட இருக்கேன் மனவருந்தாதே மனவருந்தாதே அம்மா மனவருந்தாதே மனவருந்தாதே அம்மா ஓ மனவன் நானும் கூட இருக்கேன் மனவருந்தாதே ஓ மன்னை நானும் கூட இருக்கேன். வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே ஓ பிள்ளையாக நான் இருக்கேன் வருத்தப்படாதே ஓ பிள்ளையாக நான் இருக்கேன் வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே ஓ மகளையாக நான் இருக்கேன் ஓ மகளையாக நான் இருக்கேன். அம்மா கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே ஓ கை குழந்தைய நான் இருக்கேன் கவலைப்படாதே ஓ கை குழந்தைய நான் நான் இருக்கேன் இருக்கேன் கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே மழை மழை கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே உன் கை குழந்தைய நான் இருக்கேன். அப்படி பொன்னப்ப நாடனானவர் சரி இளம்மாள் வெளியிடத்திலே சொல்கிறார் அம்மா பெண்கொடிய அம்மா வருத்தப்படாத நம்ம நாராயணன் இருக்காரு நீ கவலைப்படாதம்மா நீ நாராயணனை நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க ஆ, நாராயணன் நமக்கு பிள்ளையாவே வந்து பிறந்தாலும் பிறப்பாரு கண்டிப்பா பரப்பாரு சரி நீ கவலைப்படாதம்மா உன் கணவன் நானும் கூட இருக்கேன் இருக்கேன் நீ மனக்கவலைப்பட வேண்டாம் உன் மன்னன் நானும் கூட இருக்கேன் கூட இருக்கேன் அதாவது என்ன வீட்டுல பெண்ணாகப்பட்டவ அழுதான்னு சொன்னா சரி இந்த ஐயா பேர் 2 வார்த்தை என்ன தெரியுமா சொல்லணும் என்ன சொல்லணும் ஏட்டி அம்மா ஏய் என்ன சும்மா போட்டுக்கிட்டு அழுதுட்டு கிடக்க ஏம்மா அழுவுத ஏன் மூக்க சிந்திட்டு கிடக்க ஏன் அப்படி இருக்க அத்தா நான் இருக்கேன் பிற ஏன் நீ கவலைப்படுத எதுக்கு வருத்தப்படுத நீ எதுக்கு கவலைப்படணும் வா நம்ம அப்படியே ஜவுளி கடைக்கு போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொன்னா போதும் கண்ணீர் ஒரு சேகர்ல நின்றும்ல ஜவுளி கடைன்னு சொல்லியாச்சுன்னா உடனே புறப்பட்டு வரலாம் ஆட்டு தாட்டு போட்டு புரட்டே ஆகணும் இதேது அவ அம்மா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா சரி அப்ப சொல்லுவாரு ஏட்டி என்ன எங்க அம்மா போன் அடிச்சிட்டு இருக்கா சீக்கிரம் நீ கிளம்பட்டி கண்ணாடி முன்னாடி எம்பிட்டு நேரம் நிக்க இன்னும் வாரேன் இருங்க இருங்களே ஒரு 5 நிமிஷம் இந்த வளையல தேடுதேன் வளையல எங்க வச்சேன்னு தெரியலையே எங்கன வச்சேம்னு தெரியலையே பச்சை கலர் சேலை கட்டியிருக்கேன் பச்சை கலருக்குள்ள வளையல காணுமே காணுமே ஆ, அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு கிடப்பாங்க சரி வேற பெண்கள்ட்ட அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மாறாத குணம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்ன மாமா என்ன தெரியுமா? என்னது அவங்க வீட்டுல உள்ள ஆளுகள் வந்தா எப்படி கவனிப்பாங்க தெரியுமா? அம்மா அவங்க தாய் தப்பன் ஆ. அவங்க அண்ணன் தம்பி சரி. அவங்க அக்கா தங்கச்சி வந்தா கவனிப்பே வேற மாதிரி இருக்கும். கவனிப்பு வேற லெவலா இருக்கும் அவ வீட்டுல இருந்து விருந்தாள் வந்தா ஆ, கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சரி இதே வந்து அந்த ஆண் அப்புறத்து ஆம்பளை இருக்காரு பத்தியலா அம்மா வீட்டுக்காரரு ஆ, அவங்க வீட்டுல உள்ள விருந்தாளி போனா சரி அந்த ஐயாவை போட்டு அடிப்பா அந்த அம்மா. எதுக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீரு? என்னத்தை வாங்கி வச்சிருக்காரு அப்படி பேசினா அந்த அம்மா சாப்பிடுவாங்களா? எப்படி சாப்பிட தோணும் அதானே எந்திரிச்சு உடனே போகணும் தான் தோணும் எப்பவுமே அவங்க வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு தான் மரியாதை. ஆமா வரவே என்ன செய்ய அப்படி இருக்குல்ல ஆ, அது இப்படி மனசுக்குள்ளே பதிச்ச ஒண்ணு அப்படியாம்மா பெண்களுக்கு அப்பந்தான் ஓட்டம் சாட்டமா இருக்கும் பெத்தவங்கள பார்த்த உடனே நாங்க ராவும் போது உறங்காம உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏ அப்படியே மரியாதை அங்கனே. மரியாதை அங்கெல்லாம் சரி பெத்தவங்களை என்னைக்கு கைவிடக்கூடாதுல்ல ஆ, அப்படிதான் ஆமா அப்படி இருவர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களுமாக பிள்ளை செல்வமானது இல்லை சரி அப்படி வேலம்மா வெளியிடத்திலே ஆமா பொன்னப்பன் நாடார் சொல்கிறார் சரி அடியம்மா பெண்கொடியே ஏ தாயி நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் வருத்தப்படாத நாராயணரோட அருளாலை நமக்கு அழகான ஆண் குழந்தை வந்து விடக்கும் அம்மா எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணனை நீ வணங்கிக்கிட்டு இருக்காது வம்பா போகாதும்மா இந்த ஆண்டனுடைய அருளாலை சரி நமக்கு அழகான பெண் குழந்தை கிடைக்கும் அம்மா அழகான பிள்ளை கிடைக்கும் அம்மா அப்படி என்று சொல்லியா ஆமோ எப்படி சொல்கிறார் தெரியுமா எப்படி அம்மா ஏடி அம்மா வெண்கோடிய ஏ வெண்கோடிய நீ என்னுடைய வார்த்தை கேளு அம்மா பெண் கோடிய உம்மையாடி அம்மா வெண்கோடிய
என்னுடைய வார்த்தைக்கு பிள்ளை இல்லா கவலையே பெருங்கவலை தோணுதையோ முதலை இல்லா கவலையே மன வருத்தம் தோணுதையோ மன வருத்தம் பாட வேண்டாம் என்று சொல்லி பொன்னப்ப நாடா இந்த பொன்னப்ப நாடாரோ மகிழ இடமாதீரா இன்பமுட சொல்லுதார அந்த வாரை அதில் அந்த வாரை அதில் பெண் கொடியால் அது சொல்லுவார் ஓடு அப்படி பொன்னப்ப நாளாரும் வேலம்மாள் வெண்குடியானவளும் அதாவது நம்ம நாராயணரை நினைக்க வேண்டும். சரி, அருந்தவசானது செய்ய வேண்டும். ஆமா, இப்படி இந்த வைகுண்டரை நினைக்க வேண்டும், அருந்தவசானது செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? மன்னன் போலே இருந்தவர் அங்கே மரபு போலே தான் மன்னன் போலே இருந்தவர் போலே தாண்டி அரசன் போலே இருந்தவர் ஆண்டி போலே வடிவம் கழுத்ததிலே உத்திரதிலே அகாவி விராட்டி நாராயணரே நினைக்க வேண்டும், நாராயணரே நினைக்க வேண்டும், அருந்தவசி செய்ய வேண்டும். நாராயணரே நினைக்க வேண்டும், அருந்தவசி செய்ய வேண்டும். சாந்து கொண்டு தலைவேளே சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தலைவேளே வஞ்சனையால் கோலம் போட்டு பகவானை தான் நினைத்து பகவானை தான் நினைத்து பரதமோ செய்வாரா? அப்படி பொன்னப்ப நாளாரும் வேலம்மாள் வெண்குடியானவளும் அந்த வெயிலாள் பெண்கொடியும் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை செல்வம் வேணும் என்று நாராயண மூர்த்தியை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா குழந்தை கொடுப்பாரு. ஆமா, சரி, அப்படி என்று சொல்லி நம்பி ஆமா அந்த வேலம்மாள் வெண்குடி திருவயிற்றிலே சரி அப்படி நாராயணோட அருளாலை அதாவது அப்படி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்க அங்கே கைலாசபுரத்துல மேலோகத்துல சம்பூர்ண தேவன் நினைக்காரு, நாம போய் கீழே போய் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாராயணமூர்த்தி பார்த்தாரு. ஆகா, இந்த சம்பூர்ண தேவனை நம்ம பிறவி செய்யணும். இந்த கலியுகத்தை அழிப்பதற்கு நமக்கு ஒரு குழந்தையா பிறவி செய்யணும் இல்லையா? சம்பூர்ண தேவனை போய் நம்ம பிறவி செஞ்சோம்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம அவதாரத்தை எடுத்துக்கிடலாம். அப்படி என்று சொல்லி சம்பூர்ண தேவனை இந்த பொன்னப்ப நாடார் வெயிலாள் மனைவி இருக்கா பாருங்க, அவருடைய மனைவி வெயிலாளுடைய திருவயிற்றிலே நம்ம பிறக்க வைக்கணும் என்பதாக சொல்லி பார்த்தீங்களா, கரெக்டான நேரம் கரண்ட் வந்துட்டு. அப்படி என்பதாக சொல்லி அந்த வெயிலாளுடைய திருவயிற்றில் நாராயண மூர்த்தியுடைய அருளால அந்த வெயிலாள் பெண்கொடியானவள் கருவாகி உருவாகி எப்படி அம்மா இருக்கின்றார்? எப்படி வெயிலம்மாள் பெண்கொடியார் அங்கே அழகுடனே செய்வார் பெண்கொடியார். வேலம்மாள் வெண்கொடியா பூவண்ட அந்த பதியா
நாராயணோட அருளாலே அன்று முதல் குளிமரட்டா 30 நாள் 1 மாதம் 60 நாள் 2 மாதம் 3வது மாதத்தில் 3வது மாதத்தில் முத்து முத்தாய் வேட்டிடுவோம் மூன்றாவது மாதத்தில் முத்து முத்தாய் வேட்டிடுவோம் 4வது ஹலோ ஐயா 3வது மாதத்தில் முத்து முத்தாய் வேட்டிடுவோமா 4வது மாதத்தில் எடுக்க முடியாமல் 5வது மாதத்தில் 5வது மாதத்தில் அறுவயிறு பூரணமா ஐந்தாவது மாதத்தில் அறுவயிறு பூரணமா 6வது மாதத்தில் அடிவெடுக்க முடியாமல் 7வது மாதத்தில் உடம்பெல்லாம் தங்க நேரம் 8வது மாதத்தில் 8 வைக்க முடியாமல் 9வது மாதத்தில் 9வது மாதத்தில் ஓட போல சொல்லுவாளா அம்மா அப்படி வேலம்மாள் வெண்குடியார் திருவயிற்றிலை சரி நாராயணனுடைய அருளாலை நாராயணமூர்த்தியினுடைய அருள் கிடைச்சதால அன்று முதல் குளிமறந்தால் சரி 30 நாள் 1 மாசம் ஆச்சு 1 மாசம் ஆச்சு 60 நாள் 2 மாசம் ஆச்சு சரி அதாவது என்ன இந்த காலத்துல எல்லாம் பெண்கள் உண்டானான்னு சொன்னா போதும் சரி ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணிக்கிட்டு ஆமா அப்ப டாக்டர் சொல்லுவாங்க ஐயா நீங்க தான் இந்த அம்மாவோட வீட்டுக்காரரா ஆமா இங்க வாங்க அவங்க வாங்க என்னங்க என் மனைவிக்கு எதுவும் பிரச்சனையா ஒரு பிரச்சனை இல்ல என்னங்க இவ்வளவு அவசரமா கூப்பிடுறீங்க என்ன வரும் அதாவது என்ன தெரியுமா என்னம்மா உங்க மனைவி என்ன சார் ரொம்ப வீக்கா இருக்காங்க ரொம்ப வீக்கா என்ன இப்படி சொல்லிட்டீங்க வீக்குன்னா உடம்பு அடியில வீக்கா இருக்காங்க என்ன விடியா எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பா சுறுசுறுப்பா இருக்காங்களா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு என்ன எப்படி என்ன வீக்குன்னு சொல்றீங்க அதாவது சொல்லுங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு வெயிட் எதுவும் தூக்கவே கூடாது ஓஹோ ரொம்ப வெயிட்டான வேலை செய்யக்கூடாது கனமான பொருளை தூக்கப்படாது குனிஞ்சு குழஞ்சு கூட்டப்படாது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப சாப்பிட 3 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் நீங்க வாங்கி சத்தம் போடக்கூடாது அவா இருக்கிறதுக்கு நான் சத்தம் போடக்கு என்னங்க சம்பந்தம் அதாவது நீங்க சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா அந்த அம்மா நீங்க 6 அடி சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா அந்த அம்மா 16 அடி சத்தம் போடும் 17 அடியும் போடுவா நான் குறைத்து சொல்லிட்டேனோ சரிதானே அதனால ரொம்ப சத்தம் போடலாம் நீங்க பேசப்படாது ஆமா சரி எனக்கு புள்ளதான் பெருசு அதனால நான் சத்தமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லி விடுவாரு இந்த அம்மா வீட்டுக்கு வரதான் தாய்மாடு வந்து இருந்துட்டு கட்டில நல்லா இருந்து கூட சாம்மன்னு இருந்துக்கணும் இதான் சாக்கு புக்குலா பெண்களுக்கு ஒரு சாக்கு மட்டும் கிடைச்சிட்டு வச்சுக்கிடுங்களேன் ஆட்டி படைச்சிருவாங்க அதனால கட்டில வந்து இருந்துக்கணும் அந்த பெண்களுக்கு ஜாதகமா சொல்லுது டாக்டர் தான் அவ கூட்டிட்டு போவா ஆமா ஆமா வேற டாக்டர் நம்ம நாம ஆம்பளை கூப்பிடுற டாக்டர் கூட்டு போய் சொல்லுங்க பாப்போம் போக மாட்டோம்ல ஏங்க அவங்க நல்லா பார்க்க மாட்டாங்க இவர்கிட்ட போவோம் நல்லா பாப்பாங்க அவர்தான் நல்லா கவனிச்சு தெளிவா சொல்லுவாங்க வாங்க போவோம் அவர்தான் கைராசியான டாக்டரா அப்படின்னு அங்க கூட்டிட்டு கூட்டு போவா அவர் சொல்லுறது பூராமே அந்த அம்மாவுக்கு ஜாதகமா சொல்லி விடுவாரு பரவ இப்படி சொல்லும்ல அந்த அம்மா இங்க வந்த உடனே அந்த அம்மா படுக்கவாதான் இங்க பாருங்க கேங்க என்ன தண்ணி எடுத்துட்டு வாங்க எட்டு வரணுமா ஒரு சொம்பு தண்ணியை கொல்ல முடியாதாம்மா வெயிட்டு கூட இருக்காங்கல்ல சொம்பு தண்ணி வெயிட்டாமா இருக்கும் அப்படியா கீழே குனியணும்
கழுத்துல தங்க சொம்ப தூக்கணும். கழுத்துல தங்கத்தை மட்டும் ஒரு குத்து போட்டுருக்கு, அது கணம் இல்லையோ? அது ஒண்ணும் செய்யாது. அப்படியா? அம்மா சரி. அது குனிய வேண்டாம்ல, கழுத்துல அந்தால கிடக்கும். செம்புன்னா குனிஞ்சு எடுக்கணும்ல. சரி. வேற சொல்லுவா, ஐயா என்னத்தான் ஃபேனை லேசா ஆஃப் பண்ணிட்டு பேருங்களே விரைக்கி. என்னது ஃபேனு ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணணுமா? ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணணுமா? ஆமா. சரிம்மா சரிம்மா, நீ அந்த போர்வை எடுத்து போத்தி படுத்துக்கோமா. அதையும் போத்தி விட்டா நல்லா தான் இருக்கும். சரி ரைட்டு, அதை பத்தி தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவா. அம்மா ஒரு 100 வயசு கிளவி இப்படி பேச முடியாதும்மா, எவ்வளவு அனுபவம் மாதிரி பேசுத. இதுக்கே உனக்கு 100 மார்க் போடணுமா? இல்ல மாமா, இந்த காலத்து பெண்கள் எல்லாம் அப்படித்தானே இருக்காங்கன்னு. அது உண்மைதாம்மா. நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? பிறகு பத்தியலா 100 மார்க்குக்கு இது. ஆமா பரிசு. அப்படி இந்த நல்ல வேலையிலே ஆமா அரியப்புறத்தை சார்ந்த வெற்றி 9 மாதம் பொழுது பெற்றது. முடிந்து பெற்றது. அப்படி ஆமா 9ஆம் மாதம் பொழுது பெற்று ஆமோ 10வது மாதத்திலே யார் வந்து பிறந்தால் தெரியுமா? யார் வந்து பிறக்க போற? வேலம்மா திருவயற்று. ஐயா திருவயற்று. அங்கே யார் வந்து பிறக்க போறாய்? எல்லாரும் கொலப்படணும் கொலப்படணும். அந்த வேலம்மா திருவையாற்று நாராயணோட அருளால 10 மாதம் பொழுது போயாயிற்று. 10வது மாதத்தில் அழகுவில்லை ஆண்குல அழகுவில்லை ஆண்குல அழகுடனே பறக்குது. ஐயோ கொலப்படுங்க கொலப்படுங்க கொலவை. வேலம்மா திருவையாற்று அழகு பிள்ளை ஆண்கோல அழகுடனே பிறக்குது. ஐயோ வங்கி நல்ல தலையோ ஆடு செண்பகப்பூ வாசத்து ஆடு கூவா நல்ல கூவா என்று வேலம்மா திருவையாற்று வேலம்மா திருவையாற்று அழகுடனே பிறந்தது. ஐயோ